அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் தசமங்கள் என்ற பாடத்தில் ஒரு தசமத்தை எவ்வாறு பின்னமாக மாற்றுவது, ஒரு பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுவது, தசம எண்ணை எண் சட்டத்தில் எவ்வாறு வகை குறிப்பது, அதை சொற்களில் எவ்வாறு எழுதி கொள்வது சம்பந்தமாக படித்திருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் தசமங்களை ஒப்பிடல் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். தசமங்களை ஒப்பிடல் என்பது தசமத்தில் எது பெரிய தசம எண், எது சிறிசு இல்லை சமனா என்கிறத பார்ப்பது தான் ஒப்பிடல். அப்போ அதுக்கு போடக்கூடிய அடையாளம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? பின்னங்களை ஒப்பிடல் என்ற பாடத்தில் இப்படி வாய் விரிந்த பகுதி வந்தால் பெரிது பெரிது, இது சிறிது, இதை சொல்லுவோம் சமநிலி என்று சொல்லுகிற பேர். அல்லது இப்படியான சமன் போடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். 6 உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்க பிள்ளைகள், ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது 0.03 0.56. அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம், இங்கேயும் 2 இலக்கம் இருக்கு. ஸோ 0.3 பெரிதா 56 பெரிதான்னு பார்க்கும்போது 56 பெரிது. அப்போ வாய் இங்கால பக்கம் பெரிசாக வார மாதிரி சமநிலையை போட வேண்டும். அதே போன்று இது 3.7, இது 1.5. அப்போ முழு என்ன பாருங்க, இது 3, இது 1ங்கிறதால அப்போ 3 என்ற முழு எண் தான் பெரிது. ஸோ 3.7 பெரிது, இவ்வாறு போட வேண்டும். இங்கால பார்த்தீங்கன்னா தசத்துக்கு 2.5. அப்போ 2 முழு எண்ணும் சமனுங்கிறதால தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு, இங்கே 1 இலக்கம் இருக்கு. அப்போ 2 இலக்கம் வார மாதிரி நம்ம என்ன செய்யணும், 0த்தை கடைசியில் சேர்க்க வேண்டும். அப்போ இங்கே 2 இலக்கம் வாரத்தால் இங்கே 1 இலக்கம் வருது. ஸோ நம்ம ஒரு சைவரை சேர்த்து தான் அதன் பிறகு அந்த தசமங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ 2.50 2.50. அப்போ 2 ஒன்றுக்கொன்று சமன். அப்போ சமன் என்ற அடையாளத்தை போட வேண்டும். அதே போன்றுதான் 10.36, இது 3.9. அப்போ இங்கே 2 இலக்கம் போட தேவையில்லை. என்னடா முழு எண்ணில் மாற்றங்கள் ஏற்படுது. 3 பெருசா 10 பெருசா 10. ஆகவே 10.36 தான் பெரிய தசம எண்ணாக இருக்கும். அதே போன்று 15.06, இது 15.6. அப்போ 2 முழு எண்ணும் சமன். அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருப்பதனால இங்கேயும் 2 இலக்கம் வார மாதிரி 0த்தை சேர்க்கணும். சேர்த்த பிறகு பாருங்க 15.06 15.60. அப்போ எது பெரியது? 15.60 பெரிதாக இருக்கும். அதே போன்றுதான் கடைசி 3.36 2.36. அப்போ தசம எண் சரியாக இருக்குன்னு ஒரே மாதிரி இருந்தால் சமன் போடக்கூடாது, முழு எண்ணையும் பார்க்க வேண்டும். இது 3, இது 2 என்பதனால 3.36 பெரிய தசம எண்ணாக இருக்கு. சில நேரம் தசம எண்கிற கூட்டத்தை தந்து போட்டு ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை கேட்கப்படும். அப்போ ஏறு வரிசை என்றால் சிறிசிலிருந்து பெருசு வர எழுதி கொள்ள வேண்டும். இறங்கு வரிசை என்றால் பெருசிலிருந்து சிறிய தசம எண் வர எழுதி கொள்ள வேண்டும். சரிதான்? இதுதான் தசமங்களை ஒப்பிடல் சம்பந்தமான விளக்கமாக இருக்கும். மேலும் சில அடுத்த தலைப்பை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த விடயத்தை பாருங்கடா, தசமங்களை கூட்டலும் கழித்தலும் சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ இந்த தலைப்போட தசமங்கள் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அப்போ முதலாவது தசமங்களை கூட்டல் சம்பந்தமாக பார்ப்போம். அப்போ வளமை போன்று கூட்டுவதை போன்றுதான் கூட்டிக் கொள்வது. அப்போ 3ஐயும் 5ஐயும் கூட்டினா உங்களுக்கு தெரியும் 8 என்று வரும். 6ம் 2ம் 8, மீதி வராது. தசத்துக்கு தசம் 3ம் 2ம் 5. அப்போ 5.88 வரும். இதே போன்று இரண்டாவதை பாருங்க, 9ம் 9ம் 18 கட்டப்பட 1 மீதி. அப்போ அந்த 7ஓட சேர்த்து கொள்றேன். 7ம் 1ம் 8 8ம் 2ம் 10க்கு 0 போட்ட 1 மிச்சம். அதை முழு எண்ணோட சேர்த்து கொள்றேன். அப்போ 1ம் 0ம் 1 1ம் 1ம் 2. அப்போ 5 1. அப்போ 152.08 வரும். இதே போன்று மூன்றாவதை பார்த்தா 9 3 12 1 மிச்சம். இவரது சேர்த்தீங்கன்னா 5 6 11 கொண்ட போட்டால் மறுபடியும் 1 மிச்சம். 5 1 6 6 மற்றும் 14 1 மீதி.
அப்போ ஒன்றும் ஒன்றும் 2 அப்போ 24.12. அப்போ அதே போன்று 3 4 7 6 2 8 மீதி இல்லை. அப்போ 9 8 17 7 போட்டு 1 மிச்சம் 7 1 8 மேலும் 15 1 மீதி 5 1 6. அப்போ 657.87 என்று விடை கிடைக்கும். இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்க. தசமங்களை கழிக்க போகிறோம். அப்போ தசமத்தை கழிக்கணும் என்று சொன்னால் கீழுக்கு இருக்கிற தசம எண்ணை விட மேலுக்கு இருக்கிற தசம எண் பெரிதாக இருக்க வேண்டும். ஸோ 9லிருந்து 1 போனால் 8 என்று வரும். 6லிருந்து 4 போனால் 2 அப்போ 28 தசத்துக்கு தசம். 9லிருந்து 5 போனால் 4 5லிருந்து 1 போனால் 4 அப்போ 44.28 என்று வரும். அதே போன்று இரண்டாவது 9லிருந்து 5 போனால் 4 6லிருந்து 2 போனால் 4 தசத்துக்கு தசம். 0லிருந்து 9 போகாது. கடன் வாங்குகிறதுக்கு இங்கேயும் இல்லை. இவர் தான் இங்கே வாங்குவார். அப்போ இது 10 ஆகும். இவர் இங்கே கொடுக்கக்கூடிய இவர் 10 ஆகும். இவர் 9 ஆகும். இங்கே 0 ஆகும். 10லிருந்து 9 போனால் 1 9லிருந்து 7 போனால் 2 அந்த 0 போட தேவையில்ல. போட்டாலும் பிரச்சனை இல்லை. 21.44 என்று வரும். 6லிருந்து 3 போனால் 3 இப்போ 3லிருந்து 5 போகாது. அப்போ இங்கே கடன் கொடுக்கும்போது 13லிருந்து 5 போனால் 8 தசம். இவர் கொடுத்தவர். ஸோ இங்கே 8 இருக்கும். 8லிருந்து 5 போனால் 3 6லிருந்து 1 போனால் 5 அப்போ 53.83 என்று வரும். இதே போன்றுதான கடைசி 6லிருந்து 5 போனால் 1 7லிருந்து 6 போனால் 1 தசத்துக்கு தசம். 3லிருந்து 3 போனால் 0 0லிருந்து 5 போகாது. கடன் வாங்கினா 10 10லிருந்து 5 போனால் 5 அப்போ 50.11 என்று வரும். அப்போ இவ்வளவு தான் தசமங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மீதி பகுதி. அப்போ இத்துடன் தசமங்கள் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ இதை நீங்கள் கொப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான அந்த கேள்வி பகுதிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கேள்வி பகுதிகளை அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.